ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் பசம்மா. நான் இப்போ உங்களுக்கு மான் சிங்கம் உள்ள ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் முதல்ல ஒரு அழகான காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு தாய் மானும் ஒரு குட்டி மானும் சாப்பிட்டுட்ருக்கு. ரொம்ப பசியோடு வந்த அந்த குட்டியும் தாய் மானும் அழகாக சாப்பிட்டுட்ருக்குது. அந்த காட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய பசுமையான புல்களையும் தாவரங்களையும் செடி கொடிகளையும் அந்த மான்கள் சாப்பிட்டுட்ருக்குது. நல்லா கவனிச்சிங்க குட்டீஸ், மான்கள் எப்பொழுதுமே தாவரங்களையும் செடி கொடிகளையும் மட்டுமே சாப்பிடக்கூடியது. இப்படி மான்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பின்னால் இருந்து ஒரு சிங்கம் அந்த மான் சாப்பிட்றத பார்த்துடுச்சு. அப்பொழுது அந்த சிங்கம் அந்த மான்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு முன்பக்கமாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. சிங்கம் முன்னோக்கி வர்றதை பார்த்து அந்த தாய்மானை பயப்படாமல் தனது குட்டியை கூப்பிட்டுட்டு முன்பக்கமாக வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிது. அப்போ திடீர்னு முன்பக்கம் பார்த்தா ஒரு வேடன் கையில் வில்லோட அந்த மானை வேட்டையாட ரெடியாக நின்றுட்டுருக்குதான். இது அந்த மான் பார்த்துருச்சு. இப்பொழுது அந்த மானுக்கு முன்பக்கம் வேடனும் பின்பக்கம் சிங்கமும் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த மானால் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போது அந்த மான் கொஞ்சம் கூட பயப்படாமல் இடது பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட்டியை கூட்டிட்டு இடது பக்கமாக போக ஆரம்பிச்சு. மான் அந்த வேடன்ட்ட இருந்தும் சிங்கிட்ட இருந்தும் தன்னையும் தன் குட்டியையும் காப்பாற்றுறதுக்காக இடது பக்கமாக வேகமாக செல்ல ஆரம்பிச்சது. ஆனால் அந்த இடது பக்கம் பார்த்தா அந்த காட்டாட்டு வெள்ளம் ஒன்று இருக்குது. அது ஆறு, அந்த வழியாக போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அந்த மானால் இப்பொழுது முன்பக்கமும் பின்பக்கமும் இடது பக்கமும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ மான் டக்குன்னு யோசித்து வலது பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் முன்னோக்கி போக ஆரம்பிச்சது. வலது பக்கம் போயிட்டு இருக்கும்போது வலது பக்கம் பெரிய காட்டு தீ ஒன்று எரிஞ்சிட்ருக்குது. அந்த பக்கமும் போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போது அந்த மானுக்கு எல்லா வழியும் அடைப்பட்டு போயிடுச்சு. தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் அடைப்பட்டு போய் மான் என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்குது. அப்போது அந்த மானுக்கு இருக்க ஒரே வழி தனது கடவுள்கிட்ட கேட்குறது தான். அப்போ அந்த மான், கடவுளே இந்த பிரச்சனை என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குது. உடனே கடவுள் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறான். மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த மழையினால் காட்டில் தீ எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீயெல்லாம் அணைஞ்சிருச்சு. மழை நல்லா பெய்யும் போது இடி இடிக்க ஆரம்பிச்சு. இடி இடிக்கும் போது அந்த இடி சத்தோடைய பயத்தில் வேடன் தனது அம்பை மானை அடிக்க வச்சிருந்த அந்த அம்பால் சிங்கத்தின் மேலே வேட்டையாடிட்டான். சிங்கமும் இறந்து போச்சு. இப்போது ஐயோ, இருந்த ஒரு அம்பு தான் இருந்துச்சு. அந்த ஒரு அம்பு போனதுனால வேடன் பயந்து மலைக்கு பயந்து அவனும் வேகமாக ஓடிட்டான். இப்போது மானை வேட்டையாட வந்த சிங்கமும் இறந்துருச்சு. மழையினால் அந்த காட்டில் தீயும் அணைஞ்சிருச்சு. வேடனும் பயந்து ஓடிட்டான். இப்போ மான் தன் வீட்டுக்கு போகிற எல்லா வழியும் ஓப்பன் ஆகி சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுச்சு. ஓகே குட்டீஸ், இதோட நம்ம கதை முடிவடைந்தது. இந்த மான் போல் நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கதை உங்களுக்கு கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.